அணியினர் இப்போது விழாவுக்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் கே காயத்ரி பிசியோதெரபி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். விழா குழு சார்பாக இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கே காயத்ரி பிசியோதெரபி டாக்டர் அவர்களை வருக வருக என்று இருகையும் கூப்பி வரவேற்கின்றோம். இரண்டு அணிகளும் சரியான மோதலை தான் கொண்டுள்ளது. பாத்துக்கலாம் புள்ளிகளும் எதுவும் இல்லை. இப்போது இந்தியன் பள்ளிப்பாளையம் ரைடு போறாங்க. எடப்பாடி அணி பிடிப்பது எப்படின்னு பாருங்க. சரியான ஆட்டம். One of you team captain. இப்போது எடப்பாடி அணியினர் ரைடு மேற்கொண்டிருக்கின்றனர். மிகவும் சீறி பாய்ந்து புள்ளிகளை பெற வேண்டும் என்று லட்சியத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார். வீராங்கனை புள்ளி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Third rate, Indian girls. இரண்டு பேரும் கொடுப்பாரா. இதுவரை நடந்த பல போட்டியில் தேர்தலுக்கும் ஒரு புள்ளி கூட தராமல் 1 hour பெண்மணி. நாம் சொன்ன ரெண்டு பேரும் டஃப் தான். டஃப்பான ரவுண்ட்னா. Bonus point, Indian girls. Third right. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் அடிப்பிடிச்சு வச்சிருக்கோம். அப்படிங்க பாத்துக்கலாம். பாருங்க ஒரு பாயிண்ட் எப்படி விளையாட்டை எங்க கைவசம் வச்சிருக்கோம் பாத்துக்கலாம். இந்த பாருங்க ஆடுற சுத்தி விளையாடுறாங்க. பாத்தியான புள்ளிய பாராட்டுகள் வீராங்கனைக்கு பாராட்டுகள். இப்போ வீராங்கனை 1-1 என்ற புள்ளி கணக்கில் உள்ளனர். வள்ளுவர் எடப்பாடி 2 புள்ளிகள், இந்தியன் பள்ளிப்பாளையம் 1 புள்ளிகள். இதற்கு அடுத்து செமிஃபைனல். பிளேயருக்கு தண்ணி கேன் கொடுங்க. ஆனா தண்ணி கேன் பின்னாடி தான் எடுத்து கொடுங்க. இந்தியன் கேர்ள்ஸ் 1 புள்ளி. ஆனா எங்க எடப்பாடி 2 புள்ளி. நாங்க 1 புள்ளி தான் வைக்கிறோம். இப்ப பாக்குறீங்களா 1க்கு 2 தட்டிட்டு தூக்கிட்டு வருவோம் பாருங்க. பாருங்க எங்க போய் முடிச்சிருவாங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த பிள்ளைங்க? தேர்ட் ரைட் எடப்பாடி. ரைடு நல்லா தான் இருக்கு. ஆனா தொட முடியல.
Rider down. Rider down. Indian girls ஒரு புள்ளி. Third right. Indian girls. அண்ணா third right னா. Third right. இரண்டு புள்ளிகளும் சம புள்ளிகள் பாத்தீங்களா? இரண்டு சமம். சமம் தானா? சமம் பாருங்க சார். புரிய பாருங்க. பாருங்க பாயிண்ட தட்டி தூக்கிட்டு வருவோம் பாருங்க. உங்க புரிய பாருங்க, புரிய பாருங்க. புரிய பாருங்க. இழுத்து இழுத்து போட்டாங்க புள்ளிங்க. பாபா சரியான புடி. ஒரு புள்ளி எடப்பாடி. எடப்பாடியா பள்ளிப்பாளையமா? ஈரோடா சேலமா? வெளில போவது யார்? டைம் அவுட். எடப்பாடி. எடப்பாடியா ஈரோடா? சேலமா ஈரோடா? கண்ணியம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா சேலம் டிஸ்ட்ரிக்டா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா சேலம் டிஸ்ட்ரிக்டா? அம்பையார் என்ன சொன்னதுனால அப்படியே நாங்கள் சொல்றோம். அம்பையார் எங்களுக்கு தொடர்ந்து நடுவர் பணியாற்றி வரும் நடுவர்களுக்கு மிகவும் நன்றி. விழாவுக்கு வருகை விழாவுக்கு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் இந்திய கபடி வீரர் தமிழ் செல்வன் அண்ணன் அவர்களை வருக வருக என்ற இருக்கையும் கூப்பி வரவேற்கின்றோம். கபடி அசோசியேஷன் நாமக்கல் மாவட்ட செயலாளர் வருகை வந்து தந்துள்ளார். 23 முறை தமிழகத்திற்காக எடப்பாடி 23 முறை தமிழகத்திற்காக விளையாடிய விளையாட்டு வீரர், ஒரு இந்திய விளையாட்டு வீரர், பலமுறை தங்கப்பதக்கத்தை பெற்ற ஒரு வீரர். எடப்பாடி அது மட்டும் இல்லாமல் NIS கோச் அவர்கள், இன்டர்நேஷனல் ரெஃபரி, அனைத்து தகுதியினுடைய மிஸ்டர் எம் தமிழ்ச்செல்வம் அண்ணர் அவர்களை உள்ளே கொடுக்கிறாராம். போனஸ் புள்ளி 3 ஆஃப் டைம் 4 சைட் சரியான போட்டி. ஆஃப் டைம் 3-4. எடப்பாடி 4 இந்தியன் 3. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் சேலம் ஏவிஎஸ் காலேஜ் சக்தி கைலாஸ் காலேஜ். ஃபர்ஸ்ட் செமி சக்தி கைலாஸ் இருக்கும், ஏவிஎஸ் அணியில் இருக்கும். தயவு செஞ்சு உடனே வந்துருங்க. ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போது சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் டென்ஸ் மேட்ச் நடத்தணும். விழாவுக்கு ஃபேவர் ஆஃப் ஒரு புள்ளி முன்னிலையில் எடப்பாடி உள்ளன. இப்போது விழாவுக்கு
சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இந்திய கபடி வீரருமான நாமக்கல் கபடி அசோசியேஷன் மாவட்ட செயலாளருமான தமிழ்செல்வன் அண்ணன் அவர்களுக்கு செவ்வாய் அன்புதரசு அண்ணன் சால்வை போற்றி மகிழ்ந்திருப்பார். சால்வை அணிவித்து அடுத்தபடியாக டாக்டர் கே காயத்ரி விஸ்வதெரபி அவர்களுக்கு சண்முக பிரியா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார். போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. 4 பாயிண்ட் எடுத்திருக்கீங்களா? எடப்பாடி 4 பாயிண்ட். இந்தியன் கேர்ள்ஸ் 3 புள்ளிகள். மேட்ச் இருக்குல்ல பாருங்க. மேட்ச் பாக்குறோம்னா பாருங்க, நான் பார்த்துட்டு ஒரு புள்ளி ரீடிங்ல நாங்க பெருசா ஒரு புள்ளி தான். தண்ணி கேன் கொடுங்கப்பா. தண்ணி கேன் கொண்டு வாங்க. எடப்பாடி மிகவும் அருமையான புடி. இந்தியன் கேர்ள்ஸ் 1 புள்ளி. பாத்தீங்களா மேலே ஏறி வந்துட்டோம். ஆனா ஈச் தானா? ஈச் தேர்ட் ரைட். எங்கள் அணியின் சிறந்தமிக்க வீரர் என்பதை நான் இடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறந்த ரைடர். சிறந்த ரைடர் தானா? ஆமாண்ணா. இந்தியன் கேர்ள்ஸ் சிறந்த ரைடர் தானா? ரைடர் அவுட். தேர்ட் ரைட் சொன்னாச்சுப்பா. ரைடர் அவுட். பார்த்தீங்களா எடப்பாடி 5. 1 தானே இருங்க. இப்ப பாருங்க சரி பாயிண்ட் பிடிப்பாங்க பாருங்க. நாங்க பொறுமையா விடுவோம். எடப்பாடி 5 புள்ளி. இந்தியன் கேர்ள்ஸ் 4 புள்ளி. இரு அணி கேப்டன் 5 நிமிடம். கடைசி 5 நிமிடம் போட்டி விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது. நடக்கும். பொதுமக்களும் அவங்களுக்கு உற்சாகம் அளிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே 1 புள்ளி தான் வித்தியாசம். கடைசி 5-4 பாத்தீங்களா பாயிண்ட் பாத்தீங்களா? ஈச்சா இருக்காங்க. டைம் அவுட். இந்தியன் கேர்ள்ஸ். எடப்பாடி விழாவுக்கு வருகை தந்த ஷேடோ வாரியர்ஸ் அணியினர் மரியாதைக்கு நிதமாக செவ்வாய் அன்புதரசன் அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஷேடோ வாரியர்ஸ் அணியினர் மரியாதை நிதமாக செவ்வாய் அன்புதரசன் அண்ணன் அவர்களுக்கு சாலை அளித்து மரியாதை செலுத்துவார்கள். பாருங்க சரியான ஆட்டம். சமப்புள்ளி. ஆட்டத்தை பாருங்க. அங்க பாருங்க பல்ட்டி அடிச்சு. வேல்டி சூப்பர் வீராங்கனைக்கு பாராட்டுகள். 1 புள்ளி எடப்பாடி. கடைசி 4 நிமிடம்.
இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வல்லவருக்கு தேர்ட் ரைட் புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா? இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காரணமான கனடியன் அண்ணர்களுக்கும் வெவ்வேறு அன்பகரசு அண்ணர்களுக்கும் இளங்கோ அண்ணன் மற்றும் தமிழ் செல்வன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். கிளாப் பண்ணுதான். தமிழ் செல்வன் அண்ணனும் இளங்கோ அவர்களும் வெவ்வேறு அன்பகரசு அண்ணனுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். ஒரு புள்ளி முன்னிலையில் இந்தியன் கேர்ள்ஸ். எடப்பாடி 5 அங்க பாத்தீங்களா 6. நாங்க 6 அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் இப்போ எடுத்து கடைசி கடைசி last 30 minutes. கடைசி 3 நிமிடம் டீம் கேப்டன் கவனித்திருக்கு. மேட்ச் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குப்பா. இங்கே வருகை பெற்றிருக்கும் ரிதம்ஸ் ஆர்கெஸ்ட்ரா அவர்களின் உரிமையாளர் சகோதரர் ரத்தனகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிற்கின்றோம். நடுவர் தீர்ப்பு இறுதியானது பாப்பா. பாப்பா நடுவர் தீர்ப்பு இறுதியானது. தேர்ட் ரைட் சொல்லியாச்சுப்பா. ஆனா இந்த ரவுண்ட் தேர்ட் ரைட் கடைசி 2 நிமிடம். கடைசி 2 நிமிடம் சீரி பாய்ந்து போய் கொண்டிருக்கிறார். யூடியூப் லைவ் அங்க போக்கஸ் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் இதுக்கு மேல கவனமா இருங்க. சரியான புள்ளி சூப்பரான ஜம்ப் அடிச்சு கை தட்ட மாட்டீங்களாப்பா ஆடியன்ஸ் எல்லாம்? அவங்க உற்சாகம் ஜம்ப்லாம் அடிக்கிறாங்கல்ல. சேலம் ஏவிஎஸ் சக்தி கைலாஸ் இரண்டிலும் முதல் செமிஃபைனல் விளையாட போகிறார்கள். தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துருங்க. அடுத்த போட்டி சேலம் ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஸ் தயாராக இருங்க. எங்க டக்குன்னு வந்து இறங்கணுங்க. ரவுண்டை சீக்கிரமா நாங்க முடிக்க போறோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைங்க. எடப்பாடி 6 போனஸ் பாயிண்ட். எடப்பாடி ஈச் புள்ளி. ஏங்க காலையிலிருந்து நடந்த போட்டியிலே இதுதாங்க விறுவிறுப்பாக போயிட்டு வருது. கடைசி 1 நிமிஷம், கடைசி 1 நிமிடம். செம ஜம்புப்பா. ஏங்க என்னங்க எல்லாம் கத்துங்க. ஏன் ஜம்ப் அடிக்கிறாங்க நம்ம பொண்ணுங்க. எடப்பாடி போனஸ் பாயிண்ட். மறுபடியும் ஈச்சா 8 புள்ளிகள் இருக்காங்க. ஆனா செம்மையா போயிட்டு இருக்கோம் மேட்ச். 8 மேட்ச் முடிஞ்சது. டை பிரேக் மேட்ச். ஒன்னும் பாத்தீங்களா சீரி பாதிச்சு. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திருநெல்வேலி பாப் பிக் ஐஸ்கிரீம் தொழிலதிபரான ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு செவ்வை அன்புகரசன் அண்ணன் சால்வை அணிந்து மரியாதை செலுத்துவார்.
இந்த மேட்ச் டை பிரேக் ஆயிடுச்சுங்க. டீம் ரெடியா இருங்க. ஏவிஎஸ் காலேஜும் சக்தி கைலாசம். பெண்கள் இன்னும் 5 நிமிடங்கள். விழாவுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கும் திருநெல்வேலியில் பாப் ஐஸ்கிரீம் தொழிலதிபரான யூடியூபர் கொஞ்சம் முன்னாடி பாருங்கப்பா. அவர்களுக்கு சபை அன்பகரசு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். போட்டி தரமாக போகிறது. மிகவும் சிறப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறது. இரண்டு அணிகளும் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். இதே முதல் முறை போட்டி சமநிலையில் இருக்கிறது. பொதுமக்களும் மிகவும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஏங்க எல்லாரும் கேளுங்க. கண்டிப்பா அடுத்த போட்டி சேலம் ஏபிஎஸ்க்கும் சக்தி கைலாசுக்கும். தாமதமா வராதீங்க. முன்ன மாதிரிலாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஃபர்ஸ்ட் செமி மேட்ச்மா லேட் பண்ணாதீங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா அமைதியா இருக்கீங்க. ஐக்கு பிடிக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு புள்ளிக்கும் சத்தம் கொடுங்க, கை தட்டுங்க. புள்ளிகள் ஒவ்வொன்றும் முக்கியமானது. 2 அணியுமே ஜெயிக்கிறது போராடுவாங்க. முதல் ரைடு எடப்பாடிப்பா. முதல் ரைடு எடப்பாடி. முதல் ரைட் இந்தியன் கேர்ள்ஸ். முதல் ரைடு இந்தியன் கேர்ள்ஸ். ஆனா முதல் ரைடு இந்தியன் எல்லாம் பாருங்க. நம்பர் 7 ஃபர்ஸ்ட் ரைட். ஒரு புள்ளி இந்தியன். வெயிட் நின்னு போமா. நம்பர் 11 எடப்பாடி ஃபர்ஸ்ட் ரைட். அடுத்து 2வது ரைடு நம்பர் இருமா விசில் அடிச்சு வாட்டி போங்க. நம்பர் 5 2வது ரைட் இந்தியன் கேர்ள்ஸ். சூப்பரான புள்ளிப்பா. அடுத்து எடப்பாடி கை தட்டுங்க. வெயிட் நின்னு போமா. எடப்பாடி நம்பர் 10 2வது ரைட். விசில் அடிச்சு வாட்டி போங்க. ஒவ்வொரு புள்ளியும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. கை 2வது ரைட். தட்டுங்க. சூப்பரான பாயிண்ட். சூப்பரான பாயிண்ட்.
இந்தியன் கேர்ள் நம்பர் 1 இருமா விசில் அடிச்சு வாட்டி போங்க. விசில் அடிச்சு வாட்டி பேர் சொல்லி போங்க. தேர்ட் ரைட், மூணாவது ரைட். எடப்பாடி மூணாவது ரைட், நம்பர் 2 ஜெர்சி நம்பர். வெயிட் நம்பர் 11 நாலாவது ரைட். சூப்பர்மா ஒரு புள்ளி. எடப்பாடி நாலாவது ரைட், நம்பர் 10 நாலாவது ரைட். இந்தியன் கேர்ள் கடைசி ரைட் 07 கடைசி ரைட். கோல்டன் ரைட் வந்தாலும் வரும். எடப்பாடி கடைசி ரைட் நம்பர் 7. ஏப்பா முதல் முறையாக கோல்டன் ரைடு விளையாட போறாங்கப்பா. இரண்டு அணிகளும் சம புள்ளிகள். கோல்டன் ரைட். காலையில இருந்து இந்த மாதிரி மேட்ச் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே ஆரவாரம் இல்லாம இருக்கிறீங்க. அதிசயமா பாக்குறீங்க. நம்ம பெண்மணிகளும் இப்படி விளையாடுறாங்க. ஒரு முறை மட்டும் ஆகாம இப்ப 2வது முறையும் டிரா வாங்கி கோல்டன் ரைடை அணுக உள்ளன இரு அணிகளும். இதுவே முதல் முறை. 2 வீரர்களும் ஜாஸ்மின் எடப்பாடி ரைட். வள்ளுவர் எடப்பாடி டேஸ். கோல்டன் ரைடுங்க. இதிலும் சமநிலை ஏற்பட்டால் அடுத்து ஆப்போசிட் டீமுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். கோல்டன் ரைடு எடப்பாடிக்கு. சார் கோச் சார் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைம் அவுட்டே கிடையாது. இந்தியன் கேர்ள்ஸ் டீம் ரெடி ஆகும்பா. இவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க. கோல்டன் ரைட். எடப்பாடி அணி ஜெயிச்சிருச்சு. அடுத்த அணி மேட்ச். இந்த மாதிரி நம்ம மேட்சை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்தது சேலம் ஏவிஎஸ் மற்றும் சக்திகளா. எல்லாருமே தான் சொன்னீங்க எல்லா டீமும் ஜெயிக்கணும். மிகவும் சிறப்பாக விளையாடிய அடுத்த அணியினர் சேலம் ஏவிஎஸ் மற்றும் சக்திகளா வரும்படி தாளமுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆனா சரியான ஆட்டமா இருந்தது. இரு விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் இந்த மாதிரி மேட்சுக்கு அலைந்து நீங்க வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மேட்சுக்கு அலைந்து பாத்தீங்களா? வாய்ப்பே இல்லை. விருந்தும் ரொம்ப விறுவிறுப்பா